என்ன சாப்பிட்றேன்? மாம்பழம். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஹோம்ஒர்க் எழுதுன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? மிஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறது தான் வேலை. இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறது தான் வேலையை. உனக்கு மட்டும் கொடுக்கலாம வேலையாகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாருமே மிஸ் கொடுக்க ஹோம்ஒர்க் இல்லையே. ஃபர்ஸ்ட் எங்க மிஸ் எனக்கு வரல. நீ தான் ஒழுங்காக எழுத மாட்டேற படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே மிஸ்ஸு. ஒழுங்காக தான் எழுதுறேன். என் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஒழுங்காக தான் எழுதுறேன். மிஸ் கிளாஸ் ஒர்க் மட்டும்தானே கொடுக்குறாங்க இன்னைக்கு. மிஸ் கிளாஸ்ல தான் எழுத சொல்கிறாங்களே. கிளாஸ்ல எழுதி கொடுத்துருவாங்க. நீ ஹோம்ஒர்க் நோட்டில் எழுத சொன்னால் புக்கில் எழுதுறியாம? மிஸ் கொடுக்க மாட்டேங்க. நானா பண்ணுறேன். அதாம்மா மிஸ் ஹோம்ஒர்க் நோட்டில் எழுத சொன்னால் நீ புக்கில் எழுதி வைக்கிறியா அந்த ஹோம்ஒர்க்கு? இல்லையா, நோட்டில் தான் எழுதுறேன். நோட்டில் தான் எழுதுறேன். நோட்டில் தான் எழுதுறேன். பொய் சொல்லக்கூடாது. அதுமா மிஸ்ஸில் வந்து நாளைக்கு கேட்கட்டாமா? சரி வா. என்ன கேட்குறது? நீ தான் கேட்குறேன்னு சொன்னேன். அந்த கேடு என்ன கேட்குறது? பாருங்க, நோட்டில் எழுத சொன்னால் புக்கில் ஹோம்ஒர்க் எழுதுறேன் என் பொண்ணு. எங்கே அனுப்பு? நான் கேட்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா போய் நம்பாதீங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. பொய் நல்லா பொய். நோட்டில் பொய். எங்கள் அப்பா மட்டும் இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் ஃபோன்லாம் பார்த்துருந்துச்சு. இல்லைடா, இன்னைக்கு எனக்கு வேலை இருந்தது. என்ன வேலை இருந்துச்சு சொல்லு. வீட்டில் படுத்து தூங்குற வேலை இருந்துச்சு எனக்கு. அது வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு தூங்கினால சாப்பிட்டு. வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கினால ஏன் இப்போ தூங்க மாட்டேன்? அம்மா உடம்பு சரியில்லைல்ல, அம்மா கூட வந்து பார்த்துக்கணும்ல. நீ ஹோம்ஒர்க் எழுதலையா அதை சொல்லு எனக்கு.